பக்தர்களே, இன்றைய வீடியோ இதை பற்றியது. நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து இந்த 3 சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஜபம் செய்தால் அதிசயமான விளைவுகள் காணலாம். காலை 3 மணிலிருந்து சுமார் 6 மணி வரை இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தமாகும். இது முழுவதும் மிக சக்தி வாய்ந்த காலமாகும். இந்த நேரத்தை தூங்கி கழிக்க கூடாது. வாழ்க்கையில எதையாவது சாதித்தவங்க தங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தை சரியா பயன்படுத்தியவங்க தான். அதனால இந்த நேரத்தை பயனுள்ளதாக்கி கொள்ளுங்கள். இந்த நேரத்துல நீங்க தூங்கக்கூடாது. தூங்கினால் நீங்க பலவற்றை இழக்க நேரிடும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த 3 சக்தி வாய்ந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இது ஒரு சிறிய பழக்க வழக்கம் தான். அதிகம் செய்ய வேண்டியதில்லை. மிகச்சிறிய விஷயங்கள் தான். நான் இதை பத்தி முன்பே ஆராய்ச்சி செய்திருக்கேன். மீண்டும் கேளுங்க. அந்த நேரத்தில் சரஸ்வதி நம் நாவில் இருப்பார் என்று கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மிகவும் மதிப்புள்ளவை. அவை உடனே சரஸ்வதி அருளால் நனவாகும். அந்த நேரம் 3:20 முதல் 3:40 வரை. இந்த 20 நிமிடத்தில் நீங்கள் உங்களோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. அந்த நேரத்தில் நீங்கள் சொல்வதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நனவாகும். பலர் கடினமாக உழைத்தாலும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். நல்ல வேலை இல்லை, பணம் குறைவு, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் வெற்றி இல்லை. இதற்கு காரணம் எங்கோ உள்ளே ஒரு தடையோ அல்லது மன அடைப்போ இருக்கலாம். அதை அகற்ற நாமும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு நல்ல அதிர்வை அனுப்ப வேண்டும். அப்படியானால் என்ன செய்யலாம்? நம்மையும் பிரபஞ்சத்தையும் மாற்றக்கூடிய வழி என்ன? அதற்கான மிகச்சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் தான். முதலில் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் எண்ணங்களை எப்படி நேர்மையாக மாற்றுவது என்று இப்போது சொல்ல போகிறேன். இது ஒரு வரியால் முடியாது. இதிலே முழு அர்த்தம் உள்ளது. முதலில் நீங்கள் பேச வேண்டிய நேர்மையான வார்த்தைகள் என்ன என்பதை கவனியுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய உறுதிமொழி இதுதான். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுங்கள். காலை 3 மணி முதல் 5 மணி வரை, குறிப்பாக 3:20 3:40 வரை இருக்கும் நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. அதற்கு 5 நிமிடம் முன்னதாகவே எழுந்து விடுங்கள். எழுந்தவுடன் உங்கள் இஷ்ட தேவன் அல்லது குருவின் முன்னால் நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள். கைகள் இணைத்து வானத்தை நோக்கி திறந்த வெளியில் இருந்தால் மிகச் சிறந்தது. இல்லாவிட்டால் நீங்கள் இறைவனான சிவபெருமான் அல்லது உங்கள் இஷ்ட தேவனுடன் மனதளவில் இணைந்திருக்கிறீர்கள் என்று நினைத்து அவர்களின் பாதங்களில் தண்டவ பிராணமம் முழு உடலோடும் தரையில் படுத்து வணங்குவது என்று பொருள். அதை செய்யுங்கள். அந்த தண்டவ பிராணமத்தை 12 முறை செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறை செய்யும் போது, கடவுளே, என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் பழைய தவறுகளுக்கு எனக்கு மன்னிப்பு அளிக்கவும். இனிமேல் என் வாழ்க்கையில் சரியான பாதையை காட்டுங்கள் என்று மனதில் சொல்லுங்கள். இதை 12 முறை செய்யுங்கள். தண்டவ பிராணமம் என்றால் முழு உடலோடும் தரையில் வயிற்றின் மீது படுத்து தலையால் தரையை தொடுவதே. இப்படியாக முழுமையாக தரையில் படுத்து வணங்கிக் கொண்டே 12 முறை எழுந்து வணங்குங்கள். ஒவ்வொரு முறை எழுந்து வணங்கும் போது பிரார்த்தனை செய்யுங்கள். கடவுளே, உங்கள் அருள் என்மேல் எப்போதும் இருக்கட்டும். என் பழைய தவறுகளுக்கு மன்னியுங்கள். இப்போது என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களோடு நீங்கள் பேச வேண்டும். இந்த 3 பொன்னான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இதையே ஆங்கிலத்தில் ஐ எம் வெரி லக்கி என்று சொல்லலாம். அர்த்தம் ஒன்றே. இதை 22 முறை சொல்லுங்கள். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இந்த அதிர்ஷ்டசாலி என்ற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒரு நல்ல அதிர்வை அனுப்புகிறீர்கள். உங்கள் விதியில் ஏதாவது எதிர்மறையானது இருந்தால் அது இப்போது திருந்தட்டும் என்று நீங்கள் நேர்மறையான ஆற்றலை அனுப்புகிறீர்கள். அதை சரி செய்ய. இப்படி பல முறை மனதில் கூறினால் அந்த ஆற்றல் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை பிரபஞ்சத்தில் பரவி அதன் அதிர்வுகள் உங்கள் விதியில் உள்ள எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் மாற்றத் தொடங்கும். நீங்கள் முன்பே உங்கள் பழைய தவறுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டீர்கள். அதற்கு பிறகு இந்த முறை உங்களுக்காக நிச்சயம் செயல்படும். இதற்கு மேலாக நீங்கள் வேறு விருப்பம் ஒன்றை சேர்க்க விரும்பினால் அதையும் சேர்க்கலாம். உங்கள் எண்ணத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள்,
இதே போல நான் 22 முறை சொன்னேன் அல்லவா, அதையும் நீங்கள் 22 முறை சொல்ல வேண்டும். உங்கள் எண்ணத்தை ஏதாவது ஒன்றாக வைத்துக்கொண்டு அதையே 22 முறை மீண்டும் கூறுங்கள். உதாரணமாக, என் பேசும் திறன் இப்போது மிகவும் நன்றாகி வருகிறது, அல்லது எனது தொடர்பு திறன் நாளுக்கு நாள் மேம்படுகிறது என்று சொல்லலாம். இதையும் குறைந்தது 22 முறை கூறுங்கள். ஆனால் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை சேர்க்காதீர்கள். ஒரே நேரத்தில் 1 அல்லது 2 விஷயங்களையே சேருங்கள். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்ற உறுதிமொழியுடன் நீங்கள் சேர்க்கும் அந்த வாக்கியத்தையும் 22 முறை சொல்லுங்கள். இதை பின்பற்றி பாருங்கள். 3 அல்லது 4 நாட்களுக்குள் அதிசயமான மாற்றங்கள் தோன்றத் தொடங்கும். நீங்கள் சொன்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். அதிர்ஷ்டசாலி என்ற வார்த்தை பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்கும். அந்த ஆற்றல் உங்கள் உள்ளத்திலும் வலிமையான மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் விதியின் சக்கரம் எங்கு சிக்கி இருக்கிறதோ அங்கிருந்து அது வெளியேறத் தொடங்கும். இதுவே ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். இந்த மகத்தான வார்த்தைகளை நிச்சயமாக பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். அதன் விளைவுகளை நீங்கள் கண்டே தீருவீர்கள். இதனை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? குறைந்தபட்சம் 12 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் முதல் நாளிலிருந்தே அதன் விளைவுகள் தென்பட தொடங்கும். 12 நாட்கள் இதை செய்யுங்கள். நீங்கள் நிச்சயம் நிறைய மாற்றங்களை பெறுவீர்கள். பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை 3 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் மாதேவி சரஸ்வதி நம் நாவில் இருப்பார் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக 3:20 முதல் 3:40 வரை இருக்கும் 20 நிமிடங்கள் மிகவும் விலை மதிப்புள்ளவை. அந்த நேரத்தில் நாம் பேசும் வார்த்தைகள் நேராக பிரபஞ்சத்துடன் இணைகின்றன. அதனால் அந்த நேரத்தை தூங்கி கழிக்காமல் நம் வாழ்க்கையான நல்ல எண்ணங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய பலரும் முயற்சி செய்கிறோம். ஆனால் சில நேரங்களில் எதுவும் நமக்கு சாதகமாக நடக்காதது போல தோன்றும். இதற்கு காரணம் நம் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் பழைய தவறுகள் தான். அதை மாற்ற ஒரு சக்தி வாய்ந்த வழி உண்டு. அது அதிர்ஷ்டசாலி எனும் ஒரு உறுதிமொழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க அனுபவத்தையும் சொல்லுங்க. இன்னும் பல ஆழமான ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.